முதல் கேள்வி, சமூக நீதிக்காக பெரியார் போராடவில்லை, ஆணைமுத்து தான் போராடினார் என்று சீமான் ஒரு பேட்டியில் கருத்தை தெரிவித்திருக்கிறார் நேற்று. உண்மையிலேயே சமூக நீதிக்காக மற்றும் பகுத்தறிவு சுயமரியாதைக்காக பெரியார் போராடினாரா இல்லையா? கம்யூனல் ஜிஓ என்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பி அதற்காக 1919 போராடிய வரலாறு தந்தை பெரியாருக்கு உண்டு. அந்த வகுப்புவாரி உரிமை தொடர்பாக காங்கிரசிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த வகுப்புவாரி உரிமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக நீதிக்கான உரிமைக்காகத்தான் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறுகின்றார். அதை தொடர்ந்து அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்து செல்லுகின்றார். இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பிறகு அரசியல் சாசனத்தில் இந்த இடஒதுக்கீடு அல்லது சமூக நீதி குறித்தான குழப்பமான பகுதிகளாக இருப்பதாக முன்வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை அடுத்து அந்த அரசியல் சாசனத்தில் திருத்தம் வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தி இடஒதுக்கீட்டு உரிமையை கல்வியில் கிடைப்பதற்கு உறுதி செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இதெல்லாம் வரலாறு பதிவாகவே இருக்கிறது. இது குறித்தெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போன்ற அறிஞர்கள் இது குறித்தெல்லாம் பதிவை செய்திருக்கிறார்கள். இது வரலாற்று பதிவு. இந்த போராட்டங்களில் பங்கெடுத்த ஐயா ஆணைமுத்து பெரியாரினுடைய வழியிலே இந்த போராட்டத்தை பெரியாருக்கு பின்பு பெரியாரினுடைய மறைவிற்கு பின்பும் அவர் முன்னெடுத்து செல்கின்றார். ஐயா ஆணைமுத்து அவர்கள் பெரியாரிய பெருந்தொண்டர். அவர் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை நடத்தியவர். அவர் பெரியாரிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் சமூக நீதி கருத்தை பெரியாரிடமிருந்து பெற்றார் என்றுதானே அர்த்தம். ஆக இந்த மாதிரியான ஒரு தற்கொலைத்தனமான கேள்விகளை எழுப்புவதிலே சீமான் வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.